அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் ஷாபான் 15 பராத் இரவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். அதை பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு பராத்தினுடைய இரவாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட அமல்களை நம்ம செய்யலாம், அதற்கு நமக்கு என்ன சிறப்புகள் கிடைக்க போகுது, இந்த நாளில் நம்ம துவா செஞ்சால் நம்முடைய துவா கபூல் ஆகுமா, இதை பற்றிய முழு தகவல்களையுமே நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஷாபான் மாதம் என்னுடையது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஷாபான் மாதம் 15ஆம் நாளைத்தான் நிஸ்பு ஷாபான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரவில் தான் வருடத்தினுடைய முழு கணக்குகளையுமே முடித்து புது கணக்குகளை அல்லாஹ் தஆலா எழுதுறான். இந்த நாளில் தான் பிறப்பு, இறப்பு, இன்னும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற நியாமத்துக்கள் குறித்து அல்லாஹ் தஆலா எழுதுறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மனிதர்களே, ஷாபான் மாதம் 15வது இரவு வணக்கங்களில் ஈடுபடுங்கள், நோன்பு நோக்குங்கள். இந்த புனித இரவில் அல்லாஹ் தனது கிருபையை, ரஹ்மத்தை பூமியை நோக்கி பரவச் செய்து, யாராவது நோயாளிகள் இருக்கின்றார்களா, அவர்களின் நோயை நான் குணப்படுத்துகிறேன் என்று அழைக்கின்றான். மற்றும் இந்த இரவு முழுவதும் கேட்பவர்களுக்கு அவர்களின் தேவைக்கு ஏற்ப கொடுக்கிறான். இது இப்னு மாஜாவில் பதிவான ஒரு சிறந்த ஹதீஸாக இருக்குது. அதாவது இந்த 15வது இரவில் தான் அல்லாஹ் தஆலா பூமியை நோக்கி, யாராவது நோயாளிகள் இருக்கிறீங்களா, நோயை குறித்து கேளுங்க, நான் உங்களுக்கு குணப்படுத்துகிறேன். இன்னும் உங்களுடைய தேவைகள் குறித்து கேட்குறீங்களா, அனைத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் யாராவது என்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கிறீங்களா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு அல்லாஹ்வே சொல்கிறான். எனவே இந்த இரவை நம்ம பயன்படுத்தி நம்முடைய பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தி கொள்ளணும். இன்னும் நம்முடைய தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த இரவில் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பிற்கான வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது. யாராவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிடறான். இன்னும் இந்த மாதத்தில் 13, 14, 15 ஆகிய நாளில் நம்ம நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மைகளை நமக்கு அல்லாஹ் தஆலா எழுதுறான். இன்னும் நம்முடைய அனைத்து பாவங்களையுமே இந்த நோன்பின் காரணமாக மன்னிச்சிடறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களில் நம்ம ஒரு நோன்பாளி நம்ம இருக்கணும். இந்த ஷாபான் மாதம் 15வது இரவில், அதாவது மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அப்படின்னா 3 யாசீன்களை நம்ம ஓதி முடிக்கணும். முதல் யாசீனை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வை தொழுது வணங்கி நன்மைகள் செய்வதற்காக, நீண்ட ஆயுளை பெறுவதற்காக நம்ம கேட்டுக்கொள்ளணும். இரண்டாவது யாசீனை முசீபத்துக்கள், ஷைத்தானுடைய தீங்கு, இன்னும் மனிதர்களுடைய தீங்கை விட்டும் நம்ம பாதுகாப்பு பெறதுக்காக நம்ம கேட்டுக்கொள்ளணும். மூன்றாவது யாசீனை அல்லாஹ்வின் உதவியை தவிர பிறரின் உதவியை விட்டும் நீங்கி இருப்பதற்காக நியத்து வைத்து நம்ம ஓதிக்கணும். அதாவது வேறு எந்த மனிதர்களுடைய தேவையும் இல்லாத வகையில் நேரடியாக நீயே எனக்கு இந்த வருடம் முழுவதும் உதவி செய்ய அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நேரடியாக நிறைவேற்றி கொடு அப்படின்னு நம்ம நியத்து வச்சுக்கிட்டு இந்த 3வது யாசீனை நம்ம ஓதணும். இந்த இரவில் கலா கதிர் மாறுமா, அதாவது நம்முடைய விதி மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கணும், நம்ம எப்போ பிறக்கணும், எப்போ இறக்கணும், இதற்கு இடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா ஏற்கனவே எழுதிட்டான். ஆனால் சில விஷயங்களை மட்டுமே அல்லாஹ் தஆலா மறைமுகமாக வச்சிருக்கிறான். அதாவது சில விஷயங்களை நம்ம துவா கேட்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கறானா, இன்னும் நம்ம தர்மம் செய்வதின் காரணமாக நமக்கு சில விஷயங்களை கொடுக்கறானாம். எனவே இந்த 2 விஷயங்களையுமே நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோமா, அதாவது தர்மம் செய்கிறோமா, நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகம் நமக்கு தேவைப்படக்கூடியதை நம்ம கேட்குறோமா அப்படிங்கிறத நம்ம கவனமாக நம்ம எடுத்து நம்ம கரெக்டாக கேட்டோம் அப்படின்னா நம்முடைய விதியவே நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த இரவில் தான் நமக்கு இந்த வருடத்தில் என்ன கொடுக்கணும், என்ன நியாமத்துக்கள், அதாவது என்ன பரக்கத்தை கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஆயுசை நமக்கு கொடுக்கணும், யார் பிறக்கிறா யார் இறக்கிறா அப்படிங்கிறத எழுதக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்ன வேணுமோ நம்ம கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக கலா கதிர் அப்படிங்கிறது துவாக்களின் மூலமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம என்ன கேட்டாலுமே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். நம்முடைய விதியில் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டாலும் துவாவிற்கு அந்த சக்தி இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விதியை துவாவை தவிர வேறு எதுவும் மாற்றாது. ஆயுளை நன்மையை தவிர வேறு எதுவும் அதிகரிக்க செய்யாது. ஒரு மனிதனுக்கு அவன் செய்யும் பாவத்தின் காரணமாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க், வாழ்வாதாரம் மறுக்கப்படும்.
எனவே துவாக்களுக்கு விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இன்னும் நம்முடைய ஆயுளை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நன்மைகள் எந்த அளவு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இன்னும் நம்ம செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவு தான் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ரிசுக்கு பரக்கத்தை அது தடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துது. இன்னும் ஒரு ஹதீஸ், எவர் 5 இரவுகளை இபாதத் செய்து உயிர்ப்பிப்பாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. முதலாவது துல்ஹஜ் பிறை 8, இரண்டாவது அரஃபா இரவு, மூன்றாவது ஹஜ்ஜு பெருநாள், நான்காவது நோன்பு பெருநாள் இரவு, ஐந்தாவது பராத் இரவு. எனவே இந்த பராத்தினுடைய இரவில் நம்ம இபாதத்துகள் செஞ்சு நம்ம இந்த நாளை உயிர்ப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷாபான் 15வது இரவு வந்தால் அந்த இரவில் நின்று வணங்குங்கள், அதன் பகலில் நோன்பு பிடியுங்கள். அதாவது நாளை இரவு நம்ம இபாதத்துக்களை செய்யணும். அன்றைக்கு பகல் திங்கட்கிழமையில் நம்ம ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும். இந்த நாளில் தான் அல்லாஹ் தாலா வானத்தில் இறங்கி வந்து கேட்க தொடங்குறான். பாவ மன்னிப்பு யாராவது கேட்குறீங்களா, நான் உங்களை மன்னிப்பு கொடுக்குறேன். வாழ்வாதாரத்தை கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறேன். இன்னும் யாராவது பாதிக்கப்படுறவங்க, அதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் நிம்மதியை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் நாளை மக்ரீபில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். எனவே இந்த நாளை நம்ம பயன்படுத்தி நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளணும். சூரா யாசீனை நம்ம ஏன் ஓதுறோம் அப்படின்னா, குறிப்பாக சூரா யாசீனை ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது பல ஹதீஸ்களில் நமக்கு தெரிய வருது. இன்னும் குர்ஆனை ஓதி அதை கொண்டு அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள் அப்படின்னு நமது நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. எனவே தான் இந்த இரவில் நம்ம சூரா யாசீனை ஓதிட்டு நம்ம துவா கேட்குறோம். இந்த ஹதீஸோட அடிப்படையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஷாபானுடைய 15, அதாவது நாளை இரவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், நம்ம வீணடிக்கக்கூடாது. இந்த இரவில் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ்வே நாளை மக்ரீபில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்குமே யாராவது என்கிட்ட கேட்குறவங்க இருக்கீங்களா, நான் அனைத்தையுமே கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ்வா வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை இன்ஷா அல்லாஹ் நம்ம வீணடிக்கக்கூடாது. இந்த நாளில் நம்ம குறிப்பாக நிறைய அமல்களை நம்ம செய்யலாம். இன்னும் குர்ஆனுடைய வசனங்களை நம்ம ஓதி துவா கேட்கலாம். இன்னும் நம்ம குறிப்பாக சூரா யாசீனை நம்ம 3 முறை நம்ம ஓதிக்கொள்ளலாம். இன்னும் நிறைய அமல்கள் இருக்குது. இந்த நாளில் நம்ம எந்த அளவு நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பு இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த மாதிரியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அனைத்தையுமே நாளை இரவு மக்ரீபில் இருந்து நீங்கள் கேட்க தொடங்குங்க. அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே கபூல் செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை நீங்கள் வீணடிக்காதீங்க, நஷ்டம் நமக்கு தான். எனவே இதை தொடர்ந்து நம்ம இந்த நாளில் எந்த அமல்கள்லாம் நம்ம செய்யலாம், எது போன்ற திக்ருகளை நம்ம ஓதனா நமக்கு சிறப்பு அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை பராத்தினுடைய இரவை அதிக அமல்கள் செய்யக்கூடிய ஒரு இரவாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதற்காக நாம் தயாராக வேண்டும். இந்த நாளில் அதிக அளவில் நன்மைகளை செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.